தமிழர்கள் சிந்தனைக்கு வெளிநாட்டு பண்டிகைகளான ரம்ஜான் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். ஆனால் தமிழர்கள் கொண்டாடும் பண்டிகைகளான தீபாவளி, ஆயுத பூஜை, தமிழ் புத்தாண்டு போன்ற பண்டிகைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து சொல்வதில்லையே ஏன்? நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி திருப்பூர், குமரன் குன்று உட்பட நூற்றுக்கணக்கான கோவில்களை இரவோடு இரவாக இடித்து தள்ளியது ஸ்டாலின் அரசு. ஆனால் நீதிமன்றமே உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஸ்டாலின் அரசு தடை போட்டு தமிழர்களுக்கு துரோகம் செய்தது ஏன்? இந்து சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு போல ஒழிப்பேன் என்று பொது மேடையில் பேசினார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் கோவை உட்பட உலகமெங்கும் குண்டு வைத்து பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் பலியாக காரணமான பயங்கரவாதத்தை ஒழிப்பேன் என உதயநிதி ஸ்டாலின் சொல்ல தயங்குகிறாரே ஏன்? கன்னியாகுமரி இணையம் புத்தம் சர்ச் வாசலில் மின்சாரம் தாக்கி இறந்த 4 கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியது ஸ்டாலின் அரசு. ஆனால் திருச்செந்தூர், பழனி, ராமேஸ்வரம் உட்பட பல திருக்கோவில்களில் தரிசனத்திற்காக வரிசையில் நின்ற பக்தர்கள் மரணமடைந்த போதும் கோவிலுக்காக தன் உயிரை தியாகம் செய்த பூரணச்சந்திரனுக்கும் 1 ரூபாய் கூட உதவித்தொகையாக ஸ்டாலின் அரசு வழங்கவில்லையே. அரசு நிலத்தில் கோவில் இருப்பதால் இடிக்கிறோம் என்று சொல்லி தமிழகத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட கோவில்களை இடித்துள்ளது ஸ்டாலின் அரசு. ஆனால் நீதிமன்றமே உத்தரவிட்டும் கூட அரசு நிலத்தில் உள்ள ஒரே ஒரு சர்ச் மசூதியை கூட ஸ்டாலின் அரசு இடிக்கவில்லையே ஏன்? தமிழர்களே சிந்தித்து வாக்களியுங்கள்.